நீரின்றி அமையாது உலகு. நீர் நம் தேவைக்கு மிக மிக அவசியம். மழை நீர் இருந்தால், குளத்து நீர், ஏரி நீர், ஆற்று நீர் இருந்தால் நாம் நிலத்தடி நீரை தேடி போக வேண்டிய தேவையில்லை. எல்லா இடத்துலையும் ஆற்று நீரோ, குளத்து நீரோ, ஏரி நீரோ கிடைக்க போவதில்லை. எல்லா காலங்களிலும் கிடைக்க போவதில்லை. அந்த நேரத்தில், அந்த இடத்துல நாம் நிலத்தடி நீரை தேடி போக வேண்டியிருக்கு. நிலத்தடி நீர் என்றால் என்ன? மழை நீர் பூமியில் உட்புகுந்து அதனுடைய இருப்பிடத்தை தேடி போகுது. அதனுடைய இருப்பிடம்னா என்ன? சிதைவு பாறை, வெடிப்பு, பிளவு உள்ள பாறைகளை நோக்கி போய்கிட்டு இருக்கு. அந்த நிலத்தடி நீர் 10 அடிக்குள்ளேயும் கிடைக்கலாம், 20 அடி, 30 அடிக்குள்ளேயும் கிடைக்கலாம், 40, 60, 2000 அடி ஆழம் வரைக்கும் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இப்போதைக்கு நம்ம 2000 அடி ஆழம் வரைக்கும் போர்வெல் போட தயாராக இருக்கோம். இப்போ சமீப காலத்தில் அட்லாண்டிக் கடல் அருகே, அமெரிக்கா அருகில், கடல் மட்டத்துக்கு கீழே 400 மீட்டர் ஆழத்துக்கு கீழே ஒரு நன்னீர் பாறை அமைப்பு இருப்பதை விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுக்காக அந்த நீரை நாம் தனி நபர் எடுக்க முடியாது. நம்ம தேவைகளுக்காக சர்ஃபேஸ் வாட்டர், அதாவது ஆற்று நீர், குளத்து நீர் இல்லாத இடங்களில், இல்லாத காலகட்டத்தில் நம்ம நிலத்தடி நீரை தான் நம்பியிருக்கோம். நிலத்தடி நீர் நமக்கு எல்லா பூமியில் எல்லா பகுதியிலும் இருக்குது. எங்கே போர்வெல் போட்டாலுமே தண்ணி வரும். ஆழமும் அளவும் மட்டும் கண்டிப்பாக மாறுபடும். தண்ணீர் இல்லாத இடமே கிடையாது. அதனால தான் நாம் அதிர்ஷ்டப்படி ஈசான மூலை, அந்த மூலை, இந்த மூலைன்னு ஏதோ ஒரு முறையில் போர்வெல் போட்டால் ஏதாவது ஒரு இடத்துல தண்ணி வருது. அதிர்ஷ்டத்தால் சில இடங்களில், பல இடங்களில் கூட வெற்றி காணலாம். அதில் ஏறக்குறைய 80-70% இடம் கண்டிப்பாக தோல்வியடைய வாய்ப்பு இருக்குது. விஞ்ஞான முறை நிலத்தடி நீர் ஆய்வால் ஒரு 93-97% வெற்றி காண வாய்ப்பு இருக்குது. சில டெக்னிக்கல் எரர், கவனக்குறைவினால் விஞ்ஞான முறை நிலத்தடி நீர் ஆய்விலையும் ஃபெயிலியராக வாய்ப்பு இருக்குது. மிக மிக கவனமாக, டெக்னிக்கல் தவறு எதுவுமே நடக்காத ஒரு இடத்துல தான் 100க்கு 100 வெற்றி கிடைக்கும். இப்போ நிலத்தடி நீர்னால் என்னன்னு தெரிஞ்சு போச்சு. மழை நீர் தான் நிலத்தடி நீர். பல கோடிக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பு சேமித்து வைக்கப்பட்ட நீர் பூமியினுடைய அடித்தட்டில் பல கிலோமீட்டருக்கு கீழே இருக்கலாம். அதை நாம் பயன்படுத்த முடியாது. நமக்கு தேவை 30 அடிக்குள்ள உள்ள தண்ணியா, 60 அடிக்குள்ள உள்ள தண்ணியா, 100 அடி, 1000 அடி, 2000 அடிக்குள்ள தண்ணியா, இதுக்கு கண்டுபிடிக்க விஞ்ஞான முறை நிலத்தடி நீர் ஆய்வு தான் சிறந்த வழி. மக்களிடம் சில கேள்விகள் இருக்குது. இப்போ நிலத்தடி நீர் என்றால் என்னென்னு தெரிஞ்சு போச்சு. என் காட்டில் தண்ணி இல்லை, பக்கத்து காட்டில் தண்ணி இருக்குது. இது சில பேர் கேள்வி கேட்காங்க. நிலத்தடி பாறை சிதைவு, வெடிப்பு, பிளவு பக்கத்து காட்டில் இருக்கிற மாதிரியே நம்ம காட்டில் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு வித டைரக்ஷனில் அந்த நிலத்தடி பாறை அமைப்போ, வெடிப்பு, பிளவோ இருக்கலாம். அதை கண்டு உணர நம்ம விஞ்ஞான முறை நிலத்தடி நீர் ஆய்வு ஒன்று தான் சிறந்த வழி. விஞ்ஞான முறை நிலத்தடி நீர் ஆய்வு முழுமையாக நம்ம இடம் ஃபுல்லாகவே ஆய்வு பண்ணி செய்திட முடியாது. அதுக்கு நேரமும் கிடையாது. ஏன்னா 3 அடி, 10 அடி, 20 அடிகளில் கூட எல்லா விதமான அமைப்பு உள்ள பாறையும் மாறிடும். எலிவலை போல் பூமிக்கு கீழே வெடிப்பு, பிளவு எங்கே எப்படி போகுது, எந்த அளவில் இருக்குங்கிறது நம்ம நுணுக்கமாக ஆய்வு பண்ணி செய்ய தான் தெரிய வரும். பட் இன்னொரு கேள்வி மக்கள்கிட்ட நிறைய இருக்குது. ஆழம் போக போக தண்ணி கிடச்சிக்கிட்டே இருக்குமா? அது கிடைக்கலாம். ஆனால் நம்ம அதை மெயின்டைன் பண்ணுறோம் இல்லையா? இப்போ 2000 அடி போட்டால் அதனுடைய செலவு என்ன? வெறும் 100 அடிக்குள்ளே நல்லா தொடர்ந்து தண்ணி கிடச்சா அதுக்கு உள்ள வசதி எப்படி இருக்குது? இதுதான் நமக்கு முக்கியம். தரையிலேயே சர்ஃபேஸ் வாட்டரே தண்ணி கிடச்சா மிக வசதி. அதை விட ஒரு 50 அடிக்குள்ளே, 100 அடிக்குள்ளே கிடச்சா அது இன்னும் வசதி. ஆழம் போக போக நமக்கு மிக மிக கஷ்டம், செலவு, எல்லாமே சிரமம் எல்லாமே இருக்குது. அதனால் நிலத்தடி நீர் எந்த ஆழத்தில், எந்த அளவில் கிடைக்கும் அப்படிங்கிறத
தெளிவாக உணர்ந்து தான் நாம் போர்வெல் போடணும், கிணறு அமைக்கணும். இன்னொரு கேள்வி மக்கள்கிட்ட இருக்குது. போர்வெல் போடுறேன், தண்ணி வருது, கொஞ்ச காலத்தில் அது இல்லாமல் போயிடுது. ஏன் இல்லாமல் போகுது? பல 100 ஆண்டுகளாக, பல ஆயிரம் ஆண்டுகளாக, ஏன் அது கோடிக்கணக்கான ஆண்டுகளாக கூட சேமித்து வைக்கப்பட்ட தண்ணி நாம் போர்வெல் போட்டு உறிஞ்சி எடுக்கும். அதுக்கு இன்புட்டுன்னா என்னது? அதுக்கு நீர் வரத்து, நிலத்தடி நீர் வரத்து இருந்துக்கிட்டே இருக்கணும். எங்கேயாவது மழை பெய்கிற தண்ணி அது பூமிக்குள்ளே உட்புகுந்து அது தொடர்ச்சியாக அதுக்கு சப்ளை இருந்துக்கிட்டே இருந்தால் தான் அந்த போர்வெல் தண்ணியோ கிணத்து தண்ணியோ நமக்கு தொடர்ந்து கிடைக்கும். அப்படி நீர் வரத்து இல்லாமல் பெர்ச்சிட் வைக்கப்படுன்னு சொல்லுவோம். அதாவது தேங்கி இருக்கக்கூடிய ஒரு குட்டை மாதிரி, ஒரு குளம் மாதிரி அதில் இருக்கும், யாரும் பயன்படுத்தியிருக்க மாட்டாங்க. அதை நம்ம கண்டுபிடிச்சி போர்வெல் போடுறோம். அதை எடுத்து முடித்த பிறகு அது இல்லாமல் போகத்தான் போகும். அதுக்கு பிறகு வேறு ஒரு சோர்ஸை நம்ம தேட வேண்டியிருக்கு. அதனால தான் போர்வெலுக்கு மேலே போர்வெல் போட வேண்டிய நிலைமை இருக்குது. ஸோ ஒரு நிலத்தடி நீர் நிரந்தரமாக வரணும்னா அதுக்கு ரீசார்ஜிங்னு சொல்லக்கூடிய, அதாவது அதுக்கு சப்ளை சேனல் தொடர்ந்து இருக்கணும். எங்கேயாவது நீண்ட பிளவு, பல 100 கிலோமீட்டர், பல ஆயிரம் கிலோமீட்டர் தூரமாக உள்ள நீண்ட பிளவில் கண்டுபிடிச்சி போட்டால் அது என்றைக்குமே பத்தாது. அப்படி இல்லாமல் சின்ன சின்ன பிளவு, சின்ன சின்ன குட்டை மாதிரி பூமிக்கு கீழே அதை கண்டுபிடிச்சி போர்வெல் போட்டால் அது நாளடைவில் இல்லாமல் தான் போகும். நீண்ட பிளவு உள்ள பாறை அமைப்புகளை கண்டுபிடிச்சி போர்வெல் போடுறது ஒன்று நிரந்தரமான தீர்வு. அது பெரும்பாலும் ரொம்ப அரிதாகத்தான் பூமியில் இருக்கும். அது இந்த குவார்ட்சைட்டு, பெக்மடைட்டு இந்த மாதிரி பாறை அமைப்புகளில் அது நிரந்தரமாக வர வாய்ப்பு உண்டு. கடின பாறையில் கிடைக்கக்கூடிய, பாறை வெடிப்புகளில் கிடைக்கக்கூடிய போர்வெல் தண்ணி, அந்த நீரூற்று சில காலம் ஓடும், சில காலத்தில் இல்லாமல் போகும். ஸோ நாம் தேவைக்காக போர்வெல் போடுறோம். அந்த மழை நீரை பெய்யும் இடத்துலையே சேமிக்கணும். இதுதான் தேர்வு. மழை பெய்யணும். மொத்தத்தில் மழை நல்லா பெஞ்சால் அது நம்ம போர்வெல் போட வேண்டிய தேவையில்லை, கிணறு அமைக்க வேண்டிய தேவையில்லை. ஆனால் நம்ம தேவை, மக்கள் தொகை பெருக்கம் அதிகமாகிட்டே போகிறதுனால நமக்கு தேவை அதிகரிச்சுக்கிட்டே போகுது. ஆனால் மழை அளவு ஒரு இடத்துல அது எராட்டிக் ரெயின்ஃபால் தான். ஒரு இடம் அதிகமாக பெய்யும், ஒரு இடம் குறைவாக பெய்யும். அதனால் நம்ம இயற்கையை நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியாது. அந்த இயற்கைக்கு ஏற்ற மாதிரி நம்ம தேவைகளை பூர்த்தி செய்ய வேண்டிய நிலைமையில தான் நாம் இருக்கோம். வாழ்க வளமுடன். நன்றி.